ஹலோ गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா 2K தக் லைஃப் சேனல்ல இருந்து டீமன் ஸ்லேயர் தக் லைஃப் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உயர்ந்த கோபம் ஆத்திரம் என்னை உணர்ச்சி வசப்பட வச்சு என் கட்டுப்பாட்டை இழக்க வச்சுச்சு. அந்த நேரத்துல என் இதய துடிப்ப நிமிஷத்துக்கு 200 தடவை அடிச்சது. எவ்வளவு சின்ன விஷயமா இருக்கே இது. இத சின்ன விஷயம் சொல்றியே, அப்போ உன் மூளை எவ்வளவு சின்னதா இருக்கும். ஆனா இது பேசுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்பதான் வேலையை முடிச்சுட்டு திரும்ப வந்தேன். அதுக்குள்ள பயிற்சிங்கிறாங்க. ஒரு அஷீராக்கு ஒருத்தர்னு எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்கணுமா? நிஜமாவா? இது பிரமாதம். சொல்ற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. கொடுமைதான், நரகம் தான். இந்த யோசனைய சொன்னவன் கையில கிடைச்சான், செத்தான். என்னது? என் உயிரே போயிடும் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாம நான் இல்லைன்னா நீங்களா என்ன பண்ணுவீங்க? பேசினாலும் எல்லாரும் கலைச்சிருவாங்க. மிட்சுரி மாட்சுனன், சரி, உங்களோட உடல்நிலை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ரொம்ப நன்றி. இப்ப நான் இன்னும் நல்லாவே இருக்கேன். இவள எவ்வளவு அக்கறை. கேன்சர் ரைட்டை தான் வெறுப்பமா இருக்கு அவருக்கு. பயிற்சி எடுக்கணும்னு சொன்னீனா இப்பவே சொல்றேன். இன்னையில இருந்து நீ நானும் நண்பர்கள் கிடையாது. ஏற்கனவே எலும்பு உடைஞ்சிருக்கு, இன்னும் எலும்பு உடையணுமா? இது கிடைச்சிருக்குதுன்னு நீ நிம்மதியாரு. எனக்கு தான் தலையெழுத்து, நான் போய் ஆகணும், வேற வழி இல்ல. நீ கையை வச்சு பத்து வேண்டியதான். ஜெனட்சு, ஒரு வழியா நீ திரும்பி வந்துட்டியா? உன் உழைப்புக்கு பாராட்டுக்கள். உன்னை பார்க்காம நான் எவ்வளவு ஏங்கி போயிட்டே தெரியுமா? நீயும் அப்படிதான் இருந்தன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுங்க? ஏய் சனிமி, இங்க என்ன நடந்துச்சு? அதுதான் அவனு கேட்டான். அந்த டீமன்ஸ்லாம் எங்க போச்சு? எனக்கு எப்படி தெரியும்? அப்பர் ரேங்க் 4ஓட நான் சண்டை போடும்போது என்னால என்னோட ஒரு காலை பயன்படுத்தவே முடியல. அந்த நேரத்துல நீ எனக்கு அன்னைக்கு சொல்லி கொடுத்த அந்த தண்டர் பிரீத்திங் டெக்னிக்கை தான் நான் யூஸ் பண்ணேன். அதை வச்சுதான் அந்த டீமனையும் அழிச்சேன். ரொம்ப வெகுளியா இருக்கியே. இந்த மாதிரிலாம் பேசி நீ என்ன சமாளிச்சிடலாம்னு நினைச்சல. பார்த்தா எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னோட உடல் ரொம்பவும் லேசாவே இருந்தது. பயங்கரமாயிடுச்சு. எனக்குள்ள புது சக்தி, ஒரு விசித்திரமான சத்தம். கொஞ்சம் எக்ஸைட் ஆகி சொல்லிட்டாங்க. ரொம்ப பிடிக்கும் போல இது. மாசா பண்றாரு இவருக்கு. ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க. இப்படியே பள்ளம் தோண்டி உள்ள போயிடலாம் போல இருக்கு. என்ன பெத்த தாயே, என்னை எதுக்கு பெத்தாயே? அட போயிடா. சர்பன் பிரீத்திங் 5th form. விளையாடுங்க. ஸ்லித்தரிங் சர்பன். நல்ல வேலை. உன்கிட்ட யாரு உதவி கேட்டாங்க? இருந்துச்சு. அன்னியோட என் கதை முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எல்லாருமா சேர்ந்து அவங்கள அழிச்சிட்டோம். எனக்கு மட்டும் ஏன் ஒரு அப்பர் ரேங்க் கூட மாட்ட மாட்டேங்குதுன்னு தெரியல. அதெல்லாம் விதிப்படி தான் நடக்கும். எல்லாரும் ஒரு நாள் இப்ப மூணாவது இருக்கு. அண்ணே, வரவேற்கிறேன். சுத்தமே இல்லையாடா டேய், எல்லாத்தையும் இப்படி பண்றடா. வரவேற்கிறேன். அதாவது இன்னொரு ஸ்பெல் சொல்லி மூக்கு வச்சா. இன்னும் சுக்கேவா? என்ன சுக்கே? உன்னை நீ வரவேற்கிறேன். மட்டும் 3 பொருள்கிட்ட பேசுவ. எங்க இருக்காம என் கையாரையா அவனை நான் கொன்னுடுறேன். சர்பன் பிரீத்திங் 3rd form.
நீ 7 நாளா சுயநினைவு இல்லாம இருந்த இப்போ ஒரேடியா சாப்பிடலாமா? மிட்சுரி எப்பயும் நிறைய சாப்பிடுவான்னு என்கிட்ட சொல்லியிருக்கா. உண்மையை சொல்லணும்னா அவ ரொம்ப விசித்திரமான பொண்ணு தான். இந்த விஷயம் ஸ்னேக் பாபுக்கு தெரியாம பாத்துக்கிறா. நீ என்னடா குழந்துருவாரு. எங்களுக்கு தெரியும் நீ சூத்தமோ. என்னால இதை தாங்கிக்க முடியல. நடுவுல வந்ததுனால வேற வழி இல்லாம நான் மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து இதை கூர்மையாக்க வேண்டியதா போச்சு. எவ்வளவு தைரியம் தான் தெரியும். இத பாருங்க, உங்கள மாதிரியே அந்த பையனுக்கு பலமா காயப்பட்டிருக்கு. அவன் உடம்புல எலும்பெல்லாம் ஒழுங்கா இருக்குதானே தெரியல. நல்லா அக்கறை. மிஸ் லவ் மிஸ்டர் மிஸ்டம் 2 நாள் தூங்குனதுக்கு அப்புறம் 3வது நாள் குணமாயிட்டாங்கிறது உண்மையா? ஆமா, நான் உங்களை மடிக்கிறேன். அப்படின்னா அவங்க லெவலுக்கு நெருங்குற போல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் பொறாமை இருக்கு பாருங்க. ஓய், எத்தனை பேரை வச்சுக்கிட்டு உன்னால ஜெயிக்க முடியலையா? அந்த பொண்ணை விட்டுட்டு அப்புறம் செத்து. டீமன் இல்ல அது. அசிங்கப்படுத்துறாரு. என்ன மன்னிச்சிருங்க. அப்போ இன்னைக்கு இன்னொரு பொண்ணு காத்தோட காத்தா காணாம போயிருக்கா. டீமன் ஸ்லேயர் காப்ஸ் ரொம்ப எச்சரிக்கையா தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் உன்கிட்ட இருந்து யாரும் இதை எதிர்பார்க்கல. கரெக்டா சொல்லடா. இவர் மட்டும் பேசுவாரு. நீங்க 2 பேரும் திரும்பி போங்க. அதான் நல்லது. நான் இப்போ விண்டா ஷிராவோட உள்ள போறேன். ஆனா நீ இருந்தா அது எனக்கு தடைதான். சீக்கிரம் இங்க இருந்து போயிடு. இதுக்கு மேல மரியாதை சொல்ல முடியாது. Rising dust star. ஆட்டத்தை பார்க்க தான் வெறியா இருக்குது. இருக்கிற ஒருத்தங்கள இதுங்க தூக்கிட்டு வந்துச்சுன்னு உனக்கு நிச்சயமா தெரியுமா? தெரியும். நேத்து ராத்திரி பின்தொடர்ந்து வந்து இந்த கோட்டைக்குள்ள வரைக்கும் போனோம். ஆனா அங்க யாருமே இல்ல, எதுவுமே இல்ல. அவ காத்தோட காத்தா மறைஞ்சு போயிருப்பா. மூட்டா, எப்படி அவ்வளவு சீக்கிரம் அவங்க கிட்ட ஏமாந்த? வீடியோ சூப்பரா இருந்ததுங்க. எல்லாத்துக்குமே அருமையா இருந்தது. இவர் வந்து சனமி ஃபேனா இருப்பார் போல இருக்குது தலைவர். அவருக்கு மட்டும் அவர் போடுற மாஸ் எடிட் மட்டும் வேற லெவல்ல இருக்கு. செம்மையா இருந்துச்சு. அதேமாதிரி ஜெனிஸோ எல்லாமே தக் லைஃபே இல்லைங்க. டீமன் ஸ்லேயர்ல அவனுக்குன்னு தனியாக போட்டால் அவ்வளோ போடலாம். அவ்வளோ தலைமை பண்ணி வச்சிருங்க. சம்பவம் தான் சொன்னோம். வேற ரகம் அது. அதாவது அவர் மட்டும் எல்லாத்தையும் பேசுவார். ஆனால் அவர் விரும்புகிற பொண்ணு மட்டும் ஒரு பேர் மாற்றி சொன்னதுக்கு ஐயாவுக்கு வந்துடும். அது இன்னோசைக்கோட வேலை. அவர் அட்வான்ஸாக அதுக்குள்ளே வந்து சொல்லி வச்சுக்காரு. அவருக்கு அந்த ரகத்தை எதிர்பார்த்தேன். இன்னோஸ்க்கு என்னடா ஒரு இதில் கூட காணுமேன்ட்டு பாப்பா அடுத்தது இதில் வருதான்ட்டு. ஓகே, எங்களை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.